ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல பல்லவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு, "என்ன பல்லவா, என்னைக்கும் இவ்ளோ சந்தோஷமா இருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்க. என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "எங்க அம்மா மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டாங்க. எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இன்னைக்கு லீவ் கூட போட்டிருப்பேன். ஆனா இன்னைக்கு முக்கியமான எக்ஸாம் இருந்ததுனால தான் நான் வீட்டுக்கே வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? அதனால தான் உன் முகத்துல இவ்வளோ சந்தோஷமா? உன்னை இந்த நிலைமையில பார்க்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரிடா, டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம நடேசன் இருந்துட்டு, அவங்க வரத்துக்குள்ள இந்த இடத்த விட்டு நீ வெளிய போய் தான் ஆகணும். எத்தன வருஷமா நீ எங்க இருந்தியோ, அங்கேயே போய் இருந்துக்கோ. இந்த வீட்ல நீ இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இப்பவே நீ எடுத்துட்டு வந்த அந்த பொட்டிய எடுத்துட்டு வெளிய போடி." அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னால போக முடியாது. எனக்கு என் பையன் இருக்கான். அவன் எனக்கு ஒண்ணுனா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். இத்தன வருஷமா எங்க இருந்தனோ, அந்த இடம் இப்ப இந்த வீட்டாளுங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் நேரா அங்க போனாலையும், திரும்ப என்ன வீட்டுக்கு இங்க தான் கூட்டிட்டு போறீங்க. நான் எதுக்காக முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளிய போணும்? என்னால இந்த வீட்ட விட்டு வெளிய போக முடியாது. முடியாதா? எவ்வளோ திமிரா இருந்தா என்கிட்ட நீ இவ்வளோலாம் பேசுவ? உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம பல்லவன் இருந்துட்டு, "என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.